ஜனங்களுக்கு எது போய் அட்ராக்டிவா இருக்கோ அவங்க நல்லா ஃபேமஸ் ஆவாங்க. ஷெனாய் வந்து எந்த நேரத்துல கேட்கறது நமக்கு ஒரு ஒரு ஆத்ம திருப்தி கொடுக்கணும்? எல்லா நேரத்திலும் கேட்கலாம். இன்னைக்கு சென்னையில வந்து நிறைய பேர் வந்து எங்க ஃபாதரோட டோன்ஸ் கேட்டுதான் அவங்க எல்லாம் நிறைய பேர் இன்ஸ்பிரேஷன் ஆயிருக்கு. நீங்க ராஜசாரதி ஏதாவது ஒரு பிட்ட வாசி காட்டுறீங்களா? இப்ப இருக்கிற இசையமைப்பாளர்களோட எந்த மாதிரி இணைஞ்சு பணியாற்றிருக்கீங்க? யாரோட எல்லாம் பணியாற்றி? தமிழ்ல வந்து இப்பதான் ரீசெண்டா மாமன்னன் சொல்லிட்டு நீங்க நிறைய மியூசிக் டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணிருக்கீங்க. ரஹ்மானோட ஒர்க் பண்ண அனுபவத்தை சொல்லுங்க. Nova Sangamam Premium Plots and Villas at Manapakam. For booking, contact 9564 012345. Avni Cinemax Benz Media Private Limited வழங்கும் சுந்தர் சியின் அரண்மனை 4 வெற்றி நடை போடுகிறது. வணக்கம் சார். வணக்கம் சார். ஷெனாய் இசைக்கருவிங்கிறது ரொம்ப அருகி வர ஒரு ஒரு இசையா மாறிட்டு இருக்கு இல்லையா? ஆமா. இந்த துறைக்கு நீங்க வந்த பின்னணி என்ன? பின்னணின்னா ஃபர்ஸ்ட் எங்க ஃபாதர் வந்து ஷெனாய் பிளேயர். ஆக்சுவலி ஷெனாய் சத்தியம் சொல்லி எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படியே வீட்டில் இருந்தது. எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி சொன்னாங்க. சரி அப்படியே நானும் ஏதோ ப்ராக்டிஸ் பண்ணுறேன், வாட்சிட்டு இருக்கோம். அவங்க வந்து எப்படின்னா அவர் இந்த பாக்யலட்சுமி, அப்புறம் இந்த தீர்க்க சுமங்கலி படம், அப்புறம் வந்து நெஞ்சில் ஒரு ஆலயம், நிலவே நடுவுன்னு சொல்லி ஒரு சாங் இருக்குது, அந்த சாங், ராமு படம் அந்த படம், அப்புறம் கர்ணனில் எல்லா சாங்கும் அவர் தான் வாட்சது. இவங்கெல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து 74 இருக்கு. அது வரைக்கும் ஒரு ஒரு நல்ல ஒரு நேம்னா அவர் தான் வந்தது. அவரோட இதுதான் வந்திருக்காரு. அவர் ஈவன் பாம்பேல கூட போய் வாசிச்சிருக்காரு, நிறைய ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் வாசிச்சிருக்காரு. ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ப்ராப்ளம் என்னன்னா, மெயின் என்ன, இந்த ப்ராப்ளம் வந்து எப்படின்னா, நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்டு சமயத்தில் ரொம்ப கிராண்டாக பண்ணிடுவார், டக்குன்னு கொஞ்சம் பிசுல வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு பேட் நேம் இல்லாமல் அவர் வந்து அந்த பிட்ஸ் எல்லாம் வந்து எங்கேயுமே ஒரு பிசுறு இல்லாமல் ரெக்கார்டிங்கில் வாசிக்கும் போது எங்கேயும் ஒரு பேட் நேம் இல்லாமல் அந்த பெர்ஃபெக்டாக அந்த பேலன்ஸ், மவுத் பேலன்ஸ் வச்சு பெர்ஃபெக்டாக வாசிச்சிருக்காரு. அந்த பக்கம் சுசீலாமா பாடுறதுக்கும் டிஎம்எஸ் சௌந்தரராஜன் சார் பாடுறதுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல், சிங்கர்ஸ்க்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அவர் வாசிச்சிருக்காரு. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல மெயின் என்னன்னா ஃபீல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபீல் சும்மா அப்படியே நார்மலாக அப்படியே இப்போ வந்து அப்படியே வாசிக்கலாம். இப்படி வாசிக்கலாம். ஸோ இதுல எது அவங்கள போய் டச் ஆகுது, ஐ மீன் ஆடியன்ஸை போய் எப்படி டச் ஆகுதுன்றது அவரு பிஸ்மில்லா கான் சார் தான் அவர் அந்த அளவுக்கு கொண்டு வந்தார். அந்த இன்ஸ்ட்ருமெண்டோட கடவுள் அவர் தான் அந்த ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொண்டு வந்தது. அதை வந்து எங்கள் அப்பா வந்து அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி அதெல்லாம் பார்த்து எல்லாம் வாசி நல்லா கொண்டு வந்திருக்காங்க. அப்பா வாசி நான் நிறைய கேட்டு அவரோட ஃபீல் அப்படியே பாருங்க. நான் வீட்டில் நிறைய பாடுவேன், சும்மா அப்படியே ஃபீல் பண்ணி அப்படியே அது நார்மலா அப்படியே பாடலாம். சரி, இந்த மாதிரி பாடணும். அது பாடவும் அந்த மாதிரி ஃபீல்லாம் பாட இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா வரும். இதுல கொஞ்சம் உயிர் கொடுத்து செய்யணும், உயிர் கொடுத்து பண்ணணும். அப்பதான் அது நம்ம பேசும்போது, நம்ம நார்மலா பேசுறது
நம்ம வீட்டில் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நம்ம வந்து நார்மலாக வந்து சாப்பிட்டியாமா, ஆனால் வீட்டில் குழந்தை கேட்குறாங்க சாப்பிட்டியாமா, ரெண்டும் ஒரே வேர்டு தான். அந்த குழந்தைய அப்படியே சாப்பிட்டியாமா அது கொஞ்சி அந்த கொஞ்சிற மாதிரி இருக்கணும். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல வாஞ்சல் தான் இதோட அடிப்படையான அடிப்படை. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் மெயின். ஸோ இந்த ஃபீலுக்கு வந்து ஜனங்க வந்து இதை கேட்டு கேட்டு அதை அப்படியே கொண்டு போவாங்க. எந்த இன்ஸ்ட்ருமெண்ட், எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்லும் அது டெஃபினட்டா இருக்கு. ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் ஒரு சில தன்மைகள் இருக்குல்ல. இதோட தன்மை, இதோட இசையோட தன்மை வந்து சோகமா இல்ல சந்தோஷமா? இல்ல ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து இது வந்து மேரேஜ்க்கு தான் சார் யூஸ் பண்ணிருந்தாங்க. மேரேஜ்க்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த மாதிரி கல்யாணத்துல எல்லாம் அவங்க வாசிப்பாங்க. இதுலேயே வந்து வேற வேற ராகாசம்லாம் இருக்கு. அது வந்து எப்படின்னா இது ஹிந்தோலம், இதே கொஞ்சம் வந்து பெரிய போட்டீங்கன்னா சந்திரகவுன்ஸ் போவோம். இந்த மாதிரி அவங்க வந்து ராகாஸ்வரம் செலக்ட் பண்ணி, ஸோ அவர் பண்றதெல்லாம் அவர் பிஸ்மில்லா கான் சார் பண்ணது எல்லாமே அந்த பப்ளிக்கை எப்படி அட்ராக்ட் பண்ணணும், எந்த மாதிரிலாம் பண்ணணும், அங்கே அவர் வச்சு நல்லா இது பண்ணிருக்காரு. ஸோ இது டஃப் இன்ஸ்ட்ருமெண்ட். இது ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப டஃப் இன்ஸ்ட்ருமெண்ட். இது வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு இன்னொரு விஷயம், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் டோன் வந்து எனக்கு அப்படியே மைண்டில் போய் செட் ஆகி எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் ஆட்டோமேட்டிக். அது மெயின் என்னன்னாக்கா டோன் தான். ஸோ இது நார்மலாக ஷனாய் வந்து நார்மலாக வாசிச்சவங்க டோனை நம்ம கேட்டோம்னா நம்ம இன்ஸ்பிரேஷன் ஆகிறது கஷ்டம். இன்னைக்கு சென்னையில் வந்து நிறைய பேர் வந்து எங்கள் ஃபாதரோட டோன்ஸ் கேட்டு தான் அவங்கெல்லாம் நிறைய பேர் இன்ஸ்பிரேஷன் ஆகிருக்காங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் தான். ஸோ அந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா வாசிச்சிருந்தாரு. அப்புறம் மன்சூரி காலன் பாய்னு வாசிச்சிருந்தாரு. அப்புறம் வந்து சுபான் சார்னு வாசிச்சார். அவரும் நல்ல பிளேயர். ராஜா சார்கிட்ட எல்லா சாங்கும் அவர் தான் வாசிச்சது கம்ப்ளீட்டாக. அப்புறம் பாலேஷன் இப்போ வாசிட்டு இருக்காரு. இஸ் வெரி குட் பிளேயர். ஃபர்ஸ்ட் அவர் டெக்னிக்கலி இஸ் ஃபேண்டாஸ்டிக். ரொம்ப நல்ல மியூசிஷியன். அவர் நல்லா வாசிப்பாரு. அப்புறம் வந்து எனக்கு ஏதோ சம்டைம்ஸ் நான் செல்லோட மெயினாக வாசிக்கிறேன். சம்டைம்ஸ் ஏதோ ரெக்கார்டிங் ஏதோ சொல்லுவாங்க, போய் அப்படியே வாசிப்பேன். அதெல்லாம் போய் வாசிட்டு இருக்கேன். உங்க அப்பா இந்த துறையில பெரிய ஒரு விற்பனைன்னு சொல்லலாம். அவரோட பாடல்கள்ல நீங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த கொஞ்சம் வாசிச்சு காட்டலாம். தீர்க்க சுமங்கலி, இந்த மாதிரி ஒரு பிட்டெல்லாம் இருக்கு. சும்மா ஒரு ஐடியா வாசிக்கிறேன். பட் இஸ் பிளேட் வெரி நைஸ். இந்த ஷனாய் இசைக்கருவியை பிஸ்மில்லா கான் கோவில்ல வாசிச்சிருக்காரு. அவரை வாசிக்கும் போது அந்த உணர்வு எழுச்சி தாங்காம கண்ணீர் விட்டு வாசிப்பாரெல்லாம் கேள்விப்பட்டேன். அது கூட நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன் சார். அவர் கோயிலெல்லாம் வந்து அந்த அந்த பஜன்ஸ்க்கு இதெல்லாம் வாசிப்பாங்க. தலைமுறையா அவங்க குடும்பம் வாசிக்கிற மாதிரியா இல்லை என்ன மாதிரியான? அவங்க கூட வந்து அவங்க பிஸ்மில்லா கான் சார் சன்னு கூட ஷனாய் வாசிப்பாரு. அப்புறம் வந்து இன்னொரு சன் தப்லா வாசிப்பாரு. அது என்ன கோவில் சார்? அது காசி விஸ்வநாதர் டெம்பிள்.
அந்த டைம்ல தான் வாசிப்பேன். பொதுவாக ஷெனாய் இசைக்கருவிக்கு ஒரு வட இந்தியா சார்ந்து இருக்கிற ஒரு இசைக்கருவி அப்படின்னு ஒரு பேர், ஒரு பார்வை இருக்குல்ல, அது ஏன் தமிழ்நாடு இங்க சவுத்துல பெரிய அளவுக்கு அது மேல ஒரு ஈடுபாடு இல்லாம? சவுத்தில் வந்து நம்ம நாதஸ்வரம் தான் இங்கே வந்து மெயினாக யூஸ் பண்ணுறாங்க, அங்கே வந்து ஷெனாய் யூஸ் பண்ணுறாங்க. இப்ப கல்யாணத்துக்கு இங்க நாதஸ்வரம் மாதிரி அங்க ஷெனாய் யூஸ் பண்றாங்க இல்லையா? அங்க வட இந்தியால அந்த ஷெனாயிலையும் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீலு டச்சு இந்த ஸ்டைல்ஸ்லாம் வாசிக்கிறவர் தான் பிஸ்மில்லா கான் சாருக்கு. அவர் நல்லா பப்ளிக்கு ஜனங்களுக்கு எது போய் அட்ராக்டிவாக இருக்கோ அவங்க நல்லா ஃபேமஸ் ஆவாங்க. ஆட்டோமேட்டிக்லி தட் வில் பி நேச்சர். அது இங்கே வந்து ஆக்சுவலி எங்கள் ஃபாதர் வந்து வெறும் சென்னையில் இதில் வந்து முத்து பிட்டான்னு சொல்லிட்டு ஒரு படம், தெலுங்கு படம், அந்த படத்துக்கு தான் முத்து பிட்டான்னு சொல்லிட்டு ஒரு தெலுங்கு படம். அந்த படத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து விஜயா கார்டன் ஸ்டுடியோஸில் வந்து அவங்க தான் எங்கள் ஃபாதருக்கு வந்து விஜயவாகினியாக இருக்காங்க இல்லையா, அவங்க தான் ஃபஸ்ட்டு எங்கள் ஃபாதர் ரெக்கமெண்டேஷன் பண்ணி அதை வந்து ஷெனாய்க்கு ஒரு சாங் இருக்கு, அந்த சாங்கில் நீங்கள் வாசிக்கணும்னு சொல்லி அந்த சாங்கை வாசிச்சாரு. அந்த சாங்கை வாசிக்கிறோம், அதுலேருந்து அப்படியே ஃபேமஸ். அது வாசிக்கிறது 3 மாதம் டைம் கொடுத்தாங்க அவருக்கு. நீ வந்து இந்த ஷெனாயை வந்து வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணணும், பண்ணி கொண்டு வரணும், நீ எப்படியாவது ட்ரை பண்ணணும். அது சொன்னால் அவர் வந்து பிஸ்மில்லா கான் சார் ரெக்கார்டை போட்டு கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணி, அப்புறம் அவர் இங்கே சென்னைக்கு வரும்போது ஒரு வாட்டி பிஸ்மில்லா சாங்குக்கு அவர்கிட்டையும் போய் பார்த்து பேசி சில ரீட்ஸ் எல்லாம் அவர் எல்லாம் இது பண்ணி கொடுத்து அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. அவர் வீட்டில் சும்மா ப்ராக்டிஸ் தான், எல்லாம் ப்ராக்டிஸ். எந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வரலாம் சார். ஷெனாய் வந்து எந்த நேரத்துல கேட்கறது நமக்கு ஒரு ஒரு ஆத்ம திருப்தி கொடுக்கணும்? எல்லா நேரத்துலையும் கேட்கலாம். சில பேர் சொல்லுவாங்க நைட்டில் தூங்கும்போது ப்ராக்டிஸ் பண்ணால் சவுண்டு ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு. ஒன்றுமே கிடையாது. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து மெலவாக வாசிச்சாக்கா எந்த நேரத்துலையும் நம்ம வாசிக்கலாம். ஒரு மென்மையான ஒரு அதான் மென்மையான இன்ஸ்ட்ருமெண்ட் இது, அதான் சாஃப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். அதை வந்து நம்ம கேர்ஃபுல்லாக வாசிக்கலாம். இது ஒரு காதல் வயப்பட்ட ஒரு சூழல்ல அந்த மாதிரியான இசை வந்து உங்க அப்பா பண்ணது ஏதாவது வாசிக்கலாம்? அதான் அந்த நிலவை நேரம் சாங் அது வந்து வாசிக்கலாம். இது வந்து நினைக்க தெரிஞ்ச மனமே சொல்லிட்டு ஒரு சாங் எல்லாம் அதெல்லாம் பேத்தா சாங்ஸ் தான். ஆக்சுவலி ஒரு பிட்டும் எல்லா பிட்டும் அவர் வாசி பிட்ஸ் எல்லாமே அந்த பிட்டு வாசி தான் சாங் போய் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிட்ஸ் தான் அவங்கள கொடுத்துருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டுல பொதுவா தென்னிந்தியாவில் நாதஸ்வரத்துக்கு ஒரு மங்கள வாத்தியம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. ஆமா, ஆனா இது ஒரு மென்சோகம் இலையோடிட்டே இருக்கு. இதுக்கான விஷயம் இந்த மாதிரி மென்சோகெல்லாம் இங்க இந்த ஊர் கல்ச்சருக்கு வந்து அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணிட்டாங்க. இந்த ஊர்ல வந்து பிலிம்ல வந்து இந்த ஷெனாயை வந்து பேத்தாஸ் மாதிரி வாட்சி வச்சு அதை ட்ரெயின் பண்ணாங்க. இது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வாட்சா கூட அந்த ஃபீல் வந்துடும். இதுவே நார்த்லாம் வந்து அந்த ஃபீல் வராது. நார்த்தில் வந்து ஷெனாயை வாசிக்கும் போது கல்யாணத்துக்கு வாசிக்கும் போது அந்த நம்ம தமிழ்நாடு சைடில் எப்படி நாவசாரம் வாசிக்கிறாங்களோ இதே ஸ்டைல தான் அங்கே வரும். கல்யாணத்துக்கு மட்டும் வாசிக்கிறாங்களா இல்லை வேற ஏதாவது சடங்குகளுக்கும் இதை வாசிக்கிறதா? நல்ல ஃபங்க்ஷன் வீட்டில் வந்து சுப ஃபங்க்ஷன்லாம் நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் வந்து நீங்க இப்போ இருக்கிற இசையமைப்பாளர்களோட எந்த மாதிரி இணைஞ்சு பணியாற்றிருக்கீங்க? யாரோட எல்லாம் பணியாற்று? தமிழ்ல வந்து மலையாளத்துல வந்து இவர் வித்யாசாகர் ஒரு சாங் வச்சு, தமிழ்ல வந்து இப்போதான் ரீசெண்டா மாமன்னன் சொல்லிட்டு அந்த படத்தை ஒரு சின்ன விட்டு ரோமான்ஸ் அந்த விட்டு வாசித்தேன். அப்புறம் ஹிந்தியில வந்து ரஞ்சித் பரட்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் அவருக்கு வந்து போக் ஸ்டுடியோ MTV போக் ஸ்டுடியோ அதில் வந்து ஒரு டெல்லி 6ன்னு சொல்லிட்டு அது வந்து ரீஸ்டைல் பண்ணாங்க. அதில் வந்து நான் ஷெனாய் வாசிச்சேன். டெல்லி 6 படத்தோட ரீஸ்டைல் அது வந்து அன்பிளக்டா போக் ஸ்டுடியோல எடுத்தாங்க. ரஞ்சித் பரோட் ரெக்கார்டிங் பாம்பேல. அப்போ இந்த சின்ன பிட் ஒன்று வாசிச்சேன். நிறைய மியூசிக் டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணிருக்கீங்க. ரஹ்மானோட ஒர்க் பண்ண அனுபவத்தை சொல்லுங்களேன். ரஹ்மான் சார் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நிறைய செல்லோ தான் வாசிச்சிருக்கேன். ஷெனாய்க்கு ஒரு ரெக்கார்டிங் ஏதாவது சொன்னாங்க, போய் வாசித்தோம். அது வந்து நல்லா தான் பண்ணாரு. அது என்னன்னா அந்த ஸ்டுடியோவில் வாசிக்கும் போது எனக்கே தெரியல, ஏதோ ஒரு நம்மளை அறியாமலே ஒரு ஃபீல் கிடைச்சது. அதோட அந்த பக்க ஷெனாய்னா அந்த ஸ்டுடியோவில் அந்த குவாலிட்டி
அந்த குவாலிட்டி ஹெட்ஃபோன் போட்டு அந்த வாசிக்கும் போது அதோட குவாலிட்டி ஏதோ எனக்கே தெரியல, ஒரு மிஸ்மரைசிங் மாதிரி இருந்தது எனக்கு. நீங்க வாசிச்சதை நீங்க மறுபடியும் கேட்கும்போது எப்படி என்ன தோணும் உங்களுக்கு? நான் வாசிச்சதை மறுபடியும் கேட்கும்போது சம்டைம்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா வாசிக்கலாமா, பட் அவங்களுக்கு மியூசிக் டேரக்டர்ஸ்க்கு ஓகே சொல்லிடுவாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா வாசிக்கலாம், இன்னும் கொஞ்சம் பெட்டரா வாசிக்கணும், அந்த உள்ளுக்குள்ள போயிட்டே இருக்கும். அது நேச்சுரலா இருக்கும். இப்போ ஒரு இளம் இசையமைப்பாளராக இருக்கக்கூடிய அனிருத்தா இருக்கட்டும், யுவன் சங்கர் ராஜா, இவங்கெல்லாம் இந்த இசைக்கருவை பயன்படுத்துன்னு நினைக்கிறாங்களா இல்ல அதிகமா பண்றாங்க சார்? அவங்க தேர் ஆல் யூசிங் ஃபேன்டாஸ்டிக், ரொம்ப நல்லா யூஸ் பண்றாங்க. பாலிஷர் தான் நல்லா வாசிருக்காரு, நிறைய வாசிருக்காரு. அவங்களுக்கு தான். உங்களுக்கு பிடிச்ச இசையமைப்பாளர் யார்? எந்த மாதிரியான இசை நீங்க விரும்பி கேட்பீங்க? நான் ஆல்மோஸ்ட் வந்து எல்லாம் மிங்கிள்டா இருக்கும். இந்த வந்து வெஸ்டர்ன் ஜாஸ் நிறைய கேட்பேன், ஜாஸ் ஸ்டைல் மியூசிக்ஸ் எல்லாம் நிறைய கேட்பேன். ஜாஸ் வந்து எப்படின்னு நிறைய ஜாஸ்ன்றது என்னன்னா நிறைய கிரியேட்டிவிட்டி நிறைய இருக்கும். அதில் வந்து நிறைய ஜாஸ் ஸ்டைல்ஸ் நிறைய கேட்பேன். அப்புறம் லைட் சாங்ஸ் கேட்பேன், எம்எஸ்சி ஓல்டு சாங்ஸ் நிறைய கேட்பேன். ராஜா சார்தெல்லாம் நிறைய கேட்பேன். ராஜா சார்தெல்லாம் வந்து அவர் கம்போசிஷன்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ரோமன் சார்தெல்லாம் வந்து அந்த பிட்ஸ் எல்லாம் வந்து கூட நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்ல வாசிக்கலாம். நீங்க ராஜா சார்து ஏதோ ஒரு பிட்டை வாசிச்சு காட்டுறீங்களா? இது கடலோர கவிதைகள் பிட்டு, அவர் சுபான் சார் வாசிச்ச பிட்டு. அது இன்னும் நல்லா பிரைட்டா இருக்கும். நம்ம ஏதாச்சும் சாஃப்டா வாசிக்கிறோம். இது பி வெரி நைஸ். நீங்க ரீசெண்டா மாமன்னன்ல ஒர்க் பண்ணீங்க இல்லையா, அந்த பிட்டை வாசிச்சு காட்ட முடியுமா? உங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் அதை பற்றி சொல்லுங்கள். எனக்கு மெயினாக வந்து ரெக்கார்டிங்ஸ்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் வாசிப்பேன். யாராவது ரெக்கார்டிங் சொன்னாங்கன்னா ஐ ப்ளே செல்லோ ரெக்கார்டிங், பாலிவுட் ரெக்கார்டிங்ஸ் போவேன், ஷோஸ் போவேன். அப்புறம் வந்து இங்கே சென்னையில் ரெக்கார்டிங்ஸ்லாம் வாசிச்சிருக்கோம். ஷெனாயும் பார்ட் ஆஃப் ஒரு பார்ட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படியே வாசிச்சிருக்கோம். ஜாஸ் இசை உங்களுக்கு பிடிக்குன்னு சொன்னீங்க, அந்த இசையை வந்து ஷெனாயில பண்ணி காட்ட முடியுமா? ஏதாவது பாடல்கள், முக்கியமான பாடல்கள், ரஹ்மான் பாடல்கள் இருந்தாலும் சரி, அதை வந்து சும்மா ஒரு பிட்டு வாசிக்கிறேன். எனக்கு ஐடியா இருக்கு. இந்த பிட்டு வாசிவர் வந்து இவர் அப்பாராவன் சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். அவரு வெரி குட் கிளாரினட் பிளேயரு, வெரி குட் ஷெனாய் பிளேயர் கூட. அதான் நல்லா அவன் பயங்கரமான ஜாம் பான்ஸ்லாம் இருந்தாங்க எல்லாம். ஷெனாய் இன்ஸ்ட்ருமெண்ட் கத்துக்கிறதுக்கு இளைஞர்கள், சிறுவர்கள் ரொம்ப ஆர்வமா இருக்காங்களா? இப்ப எதனால அது ரொம்ப குறைஞ்சிட்டு வருது? இப்ப சொல்லி கொடுக்கறதுக்கான ஆட்கள் இல்லையா, இல்ல கத்துக்கிறதுக்கே அவங்களுக்கு ஆர்வம் குறைஞ்சிட்டு வருது? இது ரொம்ப பேஷன்ஸ்க்காக வேணும். இன்ஸ்ட்ருமெண்ட்டை கத்துக்கிறதுக்கு வந்து ஈஸியா கத்துக்க முடியாது, அவ்வளோ டஃப் கிடையாது. எப்படின்னா இது வந்து பாருங்க, இப்போ சும்மா அப்படியே வாசிக்க முடியாது. ஒரு ஸ்ருதி கேட்கணும், அந்த ஸ்ருதி மைண்ட்ல நிற்கணும், ஒரு ஆதார ஸ்ருதி வேணும். அது பொறுமை ரொம்ப ரொம்ப தேவை. இன்ஸ்ட்ருமெண்ட் உட்காந்து மெனக்கட்டணும். கத்துக்கிறது பெருசு இல்லை, வீட்டில் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், உட்காரணும். இதுக்கு வேற வழியே கிடையாது. உலக அளவுல எந்த அளவுக்கு இருக்கு ஷெனாயோட கத்துக்கிறது, வாசிக்கிறது? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிஸ்மில்லா கான் சார் சொல்லியிருக்காரு,
எம்எஸ்வி சார் சொன்னார் ஒரு வாட்டி மியூசிக் அகாடமி உள்ள என்ட்ரு ஆகும்போது விஸ்வநாத் கான் கச்சேரி நடந்துட்டு இருக்கு. எம்எஸ்வி சார் உள்ள போகும்போது விஸ்வநாத் கான் வந்து ஆலயமணி சோலோ ஒன்று வாட்சி காமிச்சார். அப்புறமா ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் சொன்னார், நீங்கள் வந்து இந்த மாதிரி நல்ல பிளேயர் இங்கே சென்னையில் வச்சிருக்கீங்க, அவர் நல்ல டோன் அவங்களும் கேட்பாங்க. இப்போ நார்த்தில் ஒரு ஷனாய் பிளேயர் வாசிக்க நல்ல டோன்ஸ் தான் நம்ம இங்கே கேட்போம் இல்லையா, அந்த மாதிரி வந்து இந்த ஷனாய் வந்து அவங்க கேட்டிருக்காங்க, நல்லா இருக்கு. அந்த மாதிரி ஒரு டோன் குவாலிட்டி சவுண்ட் வந்து நான் ரொம்ப நல்லா அப்ரிஷியேட் பண்ணாரு அவங்க சொல்லி சொன்னார். எம்எஸ்சி என்னை கூப்பிட்டு ஒரு வாட்டி சொன்னார், குழந்தை பண்ண ஸ்டுடியோ சொன்னார். அப்போதான் எனக்கு தெரிஞ்சது, எனக்கு தெரியாது. யூஎஸ் சைடு கனடா சைடுலாம் போனீங்கன்னா கூட அந்த பழைய சாங்ஸ் எதனா எம்எஸ்சி சாங்ஸ் எதனா எதனா வந்ததுன்னா அந்த சாங்கில் ஷனாயை வந்து பர்டிகுலராக கேட்பாங்க. அவங்க இந்த ஷனாய் பீட்டு யார் வாசிச்சதுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப லைக் பண்ணி கேட்டிருக்காங்க. நிறைய ஆடியன்ஸில் இருக்காங்க அந்த மாதிரி கேட்பாங்க. ஓகே சார், ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ் சார். Nova Sangamam Premium Plots and Villas at Manapakam. For booking, contact 9564 012345. அவ்னி சினிமேக்ஸ் பென்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் வழங்கும் சுந்தர் சியின் அரண்மனை 4 வெற்றி நடை போடுகிறது.